யாவரையும் ஒன்று சேர்ப்பான். பின்னர் நமக்கிடையே சத்தியத்தை கொண்டு நீதமாக தீர்ப்பளிப்பான். இன்னும் அவன் மேலான தீர்ப்பளிப்பவன், யாவற்றையும் நன்கு அறிபவன் என்றும் கூறுவீராக. அவனுக்கு இணையானவர்கள் என நீங்கள் சேர்த்தீர்களே, அவர்களை எனக்கு காண்பியுங்கள். அவனுக்கு எவருமே இணையில்லை. அவனோ அல்லாஹ், யாவரையும் மிகைத்தவன், ஞானம் மிக்கோன் என்றும் சொல்லும். இன்னும் நபியே, நாம் உம்மை மனித குலம் முழுமைக்கும் நன்மாராயம் கூறுபவராகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராகவுமே அன்றி வேறெவ்வாறும் அனுப்பவில்லை. ஆனால் மனிதர்களில் பெரும்பாலோர் இதை அறிய மாட்டார்கள். இன்னும் அவர்கள் கூறுகிறார்கள், உண்மையாளராக நீர் இருப்பின் மறுமை பற்றிய அந்த வாக்குறுதி எப்பொழுது நிறைவேறும் என்று. அந்த வாக்குறுதி நிறைவேறுவதற்கு உங்களுக்கு ஒரு நாள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து நீங்கள் ஒரு நாழிகை பிந்தவும் மாட்டீர்கள், முந்தவும் மாட்டீர்கள் என்று நபியே நீர் கூறும். இந்த குர்ஆனையும் இதற்கு முன் உள்ளதையும் நிச்சயமாக நாங்கள் நம்ப மாட்டோம் என்று நிராகரிப்பவர்கள் கூறுகிறார்கள். இந்த அநியாயக்காரர்கள் தங்கள் ரப்பிடம் நீர் நிறுத்தப்படும் போது நீர் பார்ப்பீரானால் அவர்களில் சிலர் மீது பேச்சை திருப்பி பலகீனர்களாக கருதப்பட்டவர்கள் பெருமையை தேடிக் கொண்டிருந்தோரை நோக்கி, நீங்கள் இல்லாதிருப்பின் நாங்கள் மோமீன்களாய் இருப்போம் என்று கூறுவார்கள். பெருமை தேடிக் கொண்டிருந்தவர்கள் பலகீனர்களாக கருதப்பட்டவர்களிடம், உங்களிடம் நேர்வழி வந்தபின் அதை விட்டும் உங்களை நாங்களா தடுத்தோம்? அல்ல, நீங்கள் தாம் நேர்வழி ஏற்காத குற்றவாளிகளாக இருந்தீர்கள் என்று கூறுவார்கள். அதற்கு பலகீனர்களாக கருதப்பட்டவர்கள் பெருமை தேடிக் கொண்டவர்களிடம், அப்படி அல்ல, நீங்கள் தாம் இரவும் பகலும் சூழ்ச்சி செய்து நாங்கள் அல்லாஹ்வை நிராகரித்துவிட்டு அவனுக்கு இணை வைக்குமாறு ஏவினீர்கள் என்று கூறுவார்கள். மேலும் அவர்கள் வேதனையை பார்க்கும்போது இந்த கை சேதத்தை ஒருவருக்கொருவர் மறைப்பார்கள். இன்னும் நிராகரித்தவர்களுடைய கழுத்துகளில் நாம் விலங்கிட்டு விடுவோம். அவர்கள் செய்து கொண்டிருந்த தீ வினைகளுக்கு அன்றி கூலி கொடுக்கப்படுவார்களா? அன்றியும் அச்சமூட்டி எச்சரிப்போரை நாம் எந்த ஓர் ஊருக்கு அனுப்பிய போதும் அங்கிருந்த செல்வந்தர்கள், நிச்சயமாக நீங்கள் எதை கொண்டு அனுப்பப்பட்டிருக்கின்றீர்களோ அதை நிராகரிக்கின்றோம் என்று கூறாமல் இருக்கவில்லை. இன்னும் நாங்கள் செல்வங்களாலும் மக்களாலும் மிகுந்தவர்கள், ஆகவே இத்தகு செல்வங்களை பெற்றிருக்கும் நாங்கள் வேதனை செய்யப்படுபவர்கள் அல்லர் என்றும் கூறுகிறார்கள். நிச்சயமாக என்னுடைய ரப்புதான் நாடியவர்களுக்கு செல்வத்தை விசாலப்படுத்துவான். இன்னும் அதை தான் நாடியவர்களுக்கு சுருக்கியும் விடுகிறான். எனினும் மனிதரில் பெரும்பாலோர் இதை அறிய மாட்டார்கள் என்று நபியே நீர் கூறும். இன்னும் உங்களுடைய செல்வங்களோ உங்களுடைய மக்களோ அல்ல உங்களுக்கு தகுதி கொடுத்து உங்களை நம்மளவில் நெருங்கி வைக்கக்கூடியவர்கள். ஆனால் எவர் ஈமான் கொண்டு சாலிகான நல்ல அமல் செய்கிறாரோ அத்தகையோருக்கு அவர்கள் செய்ததற்கு இரட்டிப்பு நற்கூலி உண்டு. மேலும் அவர்கள் சுவனபதியின் உன்னதமான மாளிகைகளில் நிம்மதியுடன் இருப்பார்கள். அன்றியும் எவர்கள் நம்முடைய வசனங்களிலே தோல்வியை உண்டாக்க முயல்கிறார்களோ அவர்கள் வேதனையில் கொண்டு வரப்படுவார்கள். நிச்சயமாக என் ரப்பு தன் அடியார்களில் யாருக்கு நாடுகிறானோ அவருக்கு செல்வத்தை விசாலப்படுத்துவான். இன்னும் தான் நாடியோருக்கு சுருக்கியும் விடுகிறான். ஆகவே நீங்கள் எந்த பொருளை அல்லாஹுவின் பாதையில் செலவு செய்த போதிலும் அவன் அதற்கு பிரதிபலன் அளிக்கிறான். மேலும் அவன் கொடையாளிகள் அனைவரிலும் மிகவும் மேலானவன். மலக்குகளை வணங்கி வந்த அவர்கள் அனைவரையும் ஒன்று கூட்டும் அந்நாளில் அவன் மலக்குகளிடம், இவர்கள்தானா உங்களை வணங்கிக் கொண்டிருந்தார்கள் என்று அல்லாஹ் கேட்பான். இதற்கு மலக்குகள், நீ மிக தூய்மையானவன், நீயே எங்கள் பாதுகாவலன், இவர்கள் அல்லர். எனினும் இவர்கள் ஜின்களை வணங்கிக் கொண்டிருந்தார்கள். இவர்களில் பெரும்பாலோர் அவர்கள், அதாவது ஜின்கள் மேல் நம்பிக்கை கொண்டிருந்தவர்கள் என்று கூறுவார்கள். இன்றைய தினம் உங்களில் சிலர் உங்களில் மற்றும் சிலருக்கு நன்மையோ தீமையோ செய்ய சக்தி அற்றவர்களாவீர். நீங்கள் எதை பொய்ப்படுத்திக் கொண்டிருந்தீர்களோ அந்நரக நெருப்பின் வேதனையை சுவைத்து பாருங்கள் என்றும் நாம் அநியாயம் செய்தார்களே அவர்களிடம் கூறுவோம்.
நம்முடைய தெளிவான வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்கள், இவர் ஒரு சாதாரண மனிதரே அன்றி வேறில்லை, உங்கள் மூதாதையர்கள் வணங்கிக் கொண்டிருந்தவற்றை விட்டும் உங்களை தடுத்துவிடவே இவர் விரும்புகிறார் என்று கூறுகிறார்கள். இன்னும் அவர்கள், இது இட்டு கட்டப்பட்ட பொய்யே அன்றி வேறில்லை என்றும் கூறுகின்றனர். மேலும் அல் ஹக், சத்தியம், திருக்குர்ஆன் அவர்களிடத்தில் வந்தபோது இது வெளிப்படையான சூனியமே அன்றி வேறில்லை என்றும் நிராகரிப்பவர்கள் கூறுகிறார்கள். எனினும் இதற்கு முன் நாம் இவர்களுக்கு இவர்கள் ஓதக்கூடிய வேதங்கள் எதையும் கொடுக்கவில்லை. உமக்கு முன்னர் நாம் இவர்களிடம் அச்சமூட்டி எச்சரிக்கையை செய்பவரையும் அனுப்பவில்லை. மேலும் இவர்களுக்கு முன் இருந்த ஏனைய சமூகத்தவர்களும் இவ்வாறே பொய்ப்பிக்க முற்பட்டனர். அன்றியும் அவர்களுக்கு கொடுத்ததில் 10ல் 1 கூட இவர்கள் அடையவில்லை. ஆகவே அவர்கள் என் தூதர்களை பொய்ப்பிக்க முற்பட்டார்கள். அந்த நிராகரிப்பு கடின வேதனையை கொண்டு வருவதாக எவ்வாறு இருந்தது என்பதை இவர்கள் நினைவு கூறட்டும். நான் உங்களுக்கு உபதேசிப்பது ஒரே ஒரு விஷயத்தை பற்றிதான். நீங்கள் 2 பேர்களாகவோ தனித்தனியாகவோ அல்லாஹுவுக்காக எழுந்து அமர்ந்து பின்னர் சிந்தித்துப் பாருங்கள் என்று நபியே நீர் கூறும். உங்கள் நண்பருக்கு எத்தகைய பைத்தியத்திலிருந்து எதுவும் இல்லை. உங்களுக்கு கடினமான வேதனை வருவதற்கு முன்னர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர் அல்லாமல் அவர் வேறில்லை. கூறுவீராக, நான் உங்களிடம் இருந்து யாதொரு கூலியையும் கேட்கவில்லை, அது உங்களுக்கே இருக்கட்டும். என்னுடைய கூலி அல்லாஹ்விடமே அன்றி உங்களிடம் இல்லை. அவன் எல்லா பொருட்கள் மீதும் சாட்சியாக இருக்கிறான். கூறுவீராக, என்னுடைய ரப்பு நிச்சயமாக பொய்மையை அழித்து சத்தியத்தை மேலேற்றுகிறான். மறைவானவற்றையெல்லாம் அவன் நன்கு அறிந்தவன். கூறுவீராக, சத்தியம் வந்துவிட்டது. அன்றியும் பொய் எதையும் புதிதாக செய்வதும் இல்லை, இனி செய்யப் போவதும் இல்லை. கூறுவீராக, நான் வழிகெடுவேனாயின் வழிகேடு எனக்கே நஷ்டமாகும். நான் நேர்வழியில் செல்வேனாயின் அது என்னுடைய ரப்பு எனக்கு வஹி மூலமாக அறிவித்ததைக் கொண்டே ஆகும். நிச்சயம்